ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவியாரி டிசைனர்ஸ். நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்ப வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு கண்டினியூவாக நான் ஏற்கனவே போடும்போது எப்படி நார்மலாக போட்டுட்ருந்தேனோ அந்த மாதிரி அடுத்தடுத்து வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிசைனை எப்படி போட்டேன்ற டீட்டெயில் மட்டும்தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 லைன் ஜரியில் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு திக்காக கொடுக்க பாருங்கள். 3 லைன் 2 லைன் அந்த மாதிரி கொடுத்திங்கன்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கட் பீடு ஒரு லைன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு லைன் ஜரியில் செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சிருக்கேன். நெக் லைன் அவ்வளோதான். அடுத்தது இந்த ஃப்ளவர் இதில் பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு பெரிய பீடு வச்சுட்டு ஃப்ளவருக்கு வந்து 8 பீட்ஸ் இருக்கிற மாதிரி அந்த சென்டரில் வச்சுருக்கிற பெரிய பீடையே யூஸ் பண்ணி கட் பீடு இந்த நெக் லைனில் போட்டிருக்கேன் இல்லைங்களா, இந்த கட் பீடையும் அந்த பெரிய பீடையும் வச்சு 8 பெட்டல் இருக்கிற மாதிரி அந்த ஃப்ளவர் ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழே அந்த ஜர்தோசியில் டபுள் லீஃப் இருக்கிற மாதிரி அந்த ஸ்டிச் போட்டிருக்கேன். அது நார்மல் நீடில்லையே போடலாம். சரிங்களா? நார்மல் நீடில் தான் போட்டாது. அடுத்தது இந்த ஃப்ளவர் இதுக்கு சென்டரில் சேம் அந்த பெரிய பீடையே வச்சுட்டு 6 பெட்டல் ஜர்தோசியில் ஃப்ளவர் போட்டுட்டு மேலே 3 லீஃப் இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது புல்லியன் நட் ஃப்ளவர் போட்டிருக்கேன். புல்லியன் நட் ஃப்ளவர் போட்டு அதுக்கு கீழே இந்த இடத்துல இருக்குது இல்லைங்களா, அந்த சேம் ஜர்தோசி லீஃபையே இங்கேயும் போட்டிருக்கேன். இப்போது அது 3 ஒரு செட்டு. சரிங்களா? அது 3 ஃப்ளவர்ஸும் ஒரு செட்டு. இது வந்து அடுத்த செட்டு. இதில் சேம் அதே ஃப்ளவரையே போட்டுட்டு மேலே வந்து 3 லீஃப் இருக்கிற மாதிரி இந்த இடத்துல 2 போட்டிருக்கேன். இதில் வந்து இந்த பக்கத்தில் ஜர்தோசி ஃப்ளவர் போட்டிருக்கேன் இல்லைங்களா, அது மேலே இருக்கிற அந்த 3 லீஃப். இப்போ இந்த ஜர்தோசி ஃப்ளவருக்கு கீழே அந்த டபுள் லீஃப் இருக்குது இல்லைங்களா, அதை போட்டிருக்கேன். இப்படி மாற்றி மாற்றி போட்டுக்க வேண்டியது தான். அடுத்தது இந்த புல்லியன் நட் ஃப்ளவர் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு கீழே இந்த மாதிரி 2 லீஃப் இங்கே போட்டிருக்கு. அதுவே இந்த 2வது செட்டில் வந்து நம்ம 3 லீஃப் இருக்கிற மாதிரி போட்டுட்டு அதில் வந்து கட் பீடு நெக்லைன் யூஸ் பண்ணியிருக்கேன். சேம் கட் பீடை வச்சு 3 பீடாக வச்சு லோட் ஸ்டிச் போட்டு அதுக்கு ஜரியில் அவுட்லைன் பண்ணியிருக்கு. இது வந்து 2வது செட்டு. இப்போது ஃபஸ்ட்டு செட்டு இருக்குது இல்லைங்களா, ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிற அடுத்து இப்போ கண்டினியூ பண்ணும்போது ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஃப்ளவர் அதை போட்டிருக்கேன். இதை வந்து பேக்லேயும் கூட நோட் பண்ணி தான் நான் போட்டிருக்கேன். பேக் ஃப்ரண்ட்டு மாறும்போது கூட இப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இந்த 3 லீஃப் இருக்கிற அந்த புல்லியன் நட் ஃப்ளவர் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு அடுத்தது ஃபஸ்ட்டு செட்டோடைய ஃப்ளவர் இருக்கிற மாதிரி கண்டினியூவாக இருக்கிற மாதிரி அடுத்த 3 அப்படி போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு பேக்கில் இருந்து ஃப்ரண்ட்டும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி அந்த 3 செட்டாக இருக்கிற அந்த 3 செட்டு ஃப்ளவர்ஸும் கண்டினியூவாக இருக்கிற மாதிரி வச்சு போட்டிருக்கேன். இது வந்து பேக் நெக்கு. நான் ஸ்டார்டிங் போட்டது வந்து இந்த சென்டர் ஃப்ளவர் இருக்குது இல்லைங்களா, அது ஃபஸ்ட்டு போட்டுட்டு ரைட்டு லெஃப்ட்டு இப்படி கீழே இருந்து மேலே தான் போயிருக்கேன். சென்டர் ஃப்ளவர் போட்டுட்டு ரைட் சைடு ஃபுல்லாக அப்படியே செட்டாக போட்டுட்டு திருப்பி லெஃப்ட் சைடு ஃபுல்லாக செட்டாக போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். சேம் ஃப்ளவர் தான். அந்த ஜர்தோசி வந்து நார்மல் நீடிலில் போட்டது தான். இது வந்து நார்மல் நீடிலில் போட எப்படி போடுறாங்கன்றதை நீங்கள் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். அது மாதிரி வச்சு நம்ம ஈஸியாக போட்டுக்கலாம். இவ்வளோ தான். இது வந்து ஒரு ஜர்தோசி ஒர்க்கு தான். ஈஸியாக போட்டு முடிச்சிக்கலாம் இல்லைங்களா, அதனால தான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஷேர் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். இது ஸ்லீவு. கண்டிப்பாக இந்த டிசைன் நான் சொல்கிறதுல உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைனா கூட கேளுங்க, நான் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு செட்டாவது நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.